அம்மா, பத்ரகாளி அம்மா, நீ இருக்கிறியாம்மா? சரி, நீ இருக்கிறன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒன்று காட்சி கொடுக்கணும், ஒன்று கை கால்கள் விரல்கள் அசையணும், இல்லை உன் 2 கண்ணால் வெளிச்சத்தை கொடுக்கணும், இல்லை உடம்ப ஆடணும், இல்லை பூமி ஆடணும். அப்போதானேம்மா. நானும் கிட்டத்தட்ட 37 வருஷம் இந்த கோயிலை கட்டி 25 வருஷம் ராகுகால பூஜையை நடத்தி 20 வருஷம் ஆடி திருவிழாவை நடத்தி 37 வருஷம் கார்த்திகை தீப திருவிழாவை நடத்தி 20 வருஷம் பௌர்ணமி திருவிழாவை நடத்தி 20 வருஷம் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை நடத்தி, என்னம்மா அருள், என்ன சொல்ல வர்ற? எனக்கு இப்பயே காட்சி கொடு. இங்க யார் தொடரு, இங்க யார் வருகிறார்களோ அவர்களை காப்பாத்துமா. இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நீ துணையா இருக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை எல்லோருக்கும் எல்லா அருளும் கிடைக்க உன் பொற்பாத திருவடி கமலத்தை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். 1000 கோடி அன்பு வணக்கங்களை உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறேம்மா தாய். மகாசக்தி பத்ரகாளி அம்மா, இன்னைக்கு உன்னுடைய உண்மையான அருள் தோற்றத்தை நான் தெரிய விரும்புகிறேன். உன்னுடைய அசைவு என்ன, உன் அருள் என்ன, உன்னுடைய வரம் என்ன? இன்று ஒரு நிமிடத்தில் உன் அருளை நான் எதிர்பார்க்க போகிறேன். ஏம்மா, இந்த சனீஸ்வரன் தொல்லை, குரு பகவான் தொல்லை, ராகு பகவான் கேது பகவான் தொல்லையை தாங்கவே முடியாது. அதோட செவ்வாய் இருக்குது பாரு, ரொம்ப கஷ்டமான கிரகத்தில் செவ்வாய். இந்த 9 கிரகத்தை மீள்றதுக்குமா மனிதனால் முடியலம்மா. குழந்தைங்க அவசப்படுது, பெரியவங்க அவசப்படுறாங்க, பெண்கள் அவசப்படுறாங்க, திருமணம் ஆகாமல், குழந்தை இல்லாமல், கடன் தொல்லையால், கணவன் மனைவி பிரிஞ்சு வீடு சந்தோஷம் இல்லை, மனைவி மக்கள் பேர குழந்தைகள் ஆனந்தம் இல்லை, பணம் இருக்குது ஆனந்தம் இல்லை, நல்ல தூக்கம் இல்லை. ஆகவே உன் அருளை இன்று நான் முழுமையாக எதிர்பார்க்கிறேன். பத்ரகாளி அம்மா, துர்காதேவி அம்மா, மகாலட்சுமி அம்மா, அஷ்டபுஜ துர்காதேவி அம்மா, நவகாலியே, உங்கள் அனைத்து சாட்சியாக எனக்கு அருள் கிடைக்கும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன்.